கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கின்ற வார்த்தை இருக்கிறதே, ஆபிரகாமின் வாயிலிருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வருகிறது என்றால், தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவர் தனக்கென்று பலியாக கொடுக்கும்படி கேட்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம் அதை அப்படியே மனதில் ஏற்றுக்கொண்டு பலியிடும்படி குறிக்கப்படுகின்ற இடத்திற்கு தன் பிள்ளையை அழைத்து செல்லுகின்றார். பிள்ளை கேட்கின்றான், டாடி, பலியிடுவதற்கான எல்லாம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஏன் பட்டயம் கூட இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆட்டை காணவில்லையே என்று சொல்லும் பொழுது ஒரு பெற்ற தகப்பனாக அவனுடைய இருதயம் எவ்வளவு கொதித்திருக்கும் அல்லது நடுங்கி இருக்கும். சாதாரணமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் ஆபிரகாம் என்ன பதிலை சொல்லி இருக்க வேண்டும்? நீர்தானப்பா அந்த ஆடு, உன்னைதான் கடவுள் பலியிடும்படியாய் கேட்டார், நான் உன்னை பலியிடுவதற்காக அழைத்து செல்லுகின்றேன் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் அவர் சொல்லுகின்றார், பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று தன் மகனிடத்தில் சொல்லுகின்றார். அப்படியே அதை தொடர்ந்து நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் வேதத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் இறுதியாக பட்டயத்தை எடுத்து தன் பிள்ளையை கொல்ல பலியாக செலுத்த முற்படும் பொழுது தேவதூதன், ஆபிரகாமே, உன் பிள்ளைக்கு எந்த தீங்கையும் செய்து விடாதே என்று சொல்லி ஆபிரகாமை தடுத்து, பிறகு ஆபிரகாம் கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது அருகிலே முட்புதரிலே ஒரு ஆடு இருக்கிறது. அதை கொண்டு வந்து பலியிட்ட பிறகு தான் சற்று நேரத்திற்கு முன்பதாக பிள்ளையிடத்தில் சொன்னதான அந்த வார்த்தையை நிறைவேறினதை அறிந்து ஆபிரகாம் அந்த இடத்திலே யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் என் காரியங்கள், என் நிலைமைகள், என்னுடைய பிரச்சனைகள், என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த நிறைவேறின காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல ஒருவேளை நேரடியாக பிள்ளையை பலி கொடுக்கின்ற அளவிற்கு நம்முடைய நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய தேவைகள் மரண வலியை நமக்கு உண்டாக்கி தருகிறது. பிரச்சனைகள் அப்படியே நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகின்றது. பழியும் அவதூறுகளும் இன்னும் அநேக விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே முறித்து போடும் பொழுது கடவுளுடைய வாக்கு தத்தம் நம் நினைவில் வருகிறதா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நினைவில் வருகின்றாரா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்து நம்முடைய நினைவிற்கு வந்து, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீர், இந்த ஆபத்தில் கூட கடவுள் எனக்கு போதுமானவராக இருந்து இந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி எடுக்கவும், என்னை உயர்த்தவும், ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஏனென்றால் உம்முடைய கரத்தில் வல்லமையும் சத்துவமும் உண்டு. நீர் பராக்கிரம் செய்கின்ற கடவுளாக, யெகோவா ஈராக என் வாழ்க்கையில் நீர் இருக்கிறீர் என்று நம்மால் விசுவாச அறிக்கை செய்ய முடிகின்றதா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த கடினமான சூழ்நிலையிலே இல்லை, ஆண்டவர் ஒருவேளை என்னிடத்தில் என் பிள்ளையை பலியாய் கேட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் எனக்கு தெரியும்
இந்த பிள்ளை இல்லையே என்று நான் ஏங்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். என்னவென்று, உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சொந்த குமாரனே உனக்கு வாரிசாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும் பொழுது, என் பிள்ளையின் வாழ்க்கையை முடித்து விடுவதற்கு கடவுளே முற்பட மாட்டார். என் பிள்ளையை குறித்ததான ஒரு பெரிய தீர்மானத்தை கடவுள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அந்த சூழ்நிலையிலே கூட கடவுள் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக ஆபிரகாமால் சொல்ல முடிகின்றது, என்னுடைய ஆண்டவர் யெகோவா ஈராவாக இருக்கின்றார். அவர் யெகோவா ஈரே, அவர் என் காரியங்களை பார்த்து கொள்வார், என் காரியங்களை பார்த்து கொள்வார். The Lord will look after me. There may be no people in my life to care for me. There is none to help me, but I have the great God as my refuge. And he will look after me என்று சொல்லி, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், என் காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை உங்களிடத்தில் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சொல்லுவோமா, ஆண்டவரே, யூ வில் லுக் ஆஃப்டர் மீ. ஆண்டவரே, என்னை நீர் பார்த்து கொள்வீர், என்னை பொறுப்படுத்திக் கொள்வீர். ஆண்டவரே, என்னை வழி நடத்துவீர். ஏனென்றால் நீர் ஜெகோவா ஜயரே, உமக்கு நன்றியப்பா என்று சொல்லுவோம். கடவுள் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் தேவன் கர்த்தாவே, எங்கள் காரியங்களை பார்த்து கொள்ளுகிற கடவுளாக, எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் செய்து வருகின்ற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. எத்தனை ஆண்டுகளை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த 2020 ஆண்டவரே 4, 3, 2, 1 என்று பல ஆண்டுகளை தாண்டி ஒரு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், எங்கள் ஆண்டவர் எங்களை பராமரிக்கிறவராக எங்கள் காரியங்கள் அனைத்தும் நீர் பார்த்து கொண்டபடினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளின் தேவைகளை கடவுள் எங்களுக்கு சந்தித்து எங்களை வழி நடத்துகிறபடினாலே நாங்கள் ஒவ்வொரு நாட்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு ஒரு புதிய நாளிலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த புதிய மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஜீவனுள்ள வரையிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் காரியங்களை பார்த்து கொள்வதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்டெடுப்பீர், தூக்கி எடுப்பீர், எங்களை பலப்படுத்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு மீதும் கடவுள் இறங்கி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.